தன் தாயை பற்றிய உண்மையை அறிந்து கொண்ட நங்கை தன் தாயை காணும் ஆவலில் ஆற்றங்கரைக்கு வருகிறாள். அங்கே நங்கை என்ற சத்தம் கேட்டு அவள் திரும்ப அவளுடைய நகலை போன்று நின்ற ஒருவரை கண்டதும் ஒரு நிமிடம் எதுவும் புரியாமல் நின்ற நங்கை அவரின் மீதிருந்து வந்த அந்த நறுமணத்தை வைத்து எதையோ யூகித்தாள். நங்கை, நன்றாக இருக்கிறாயா? நான் உன்னை 8 மாத குழந்தையாக பார்த்தது. அதன் பிறகு இப்பொழுதுதான் பார்க்கிறேன். தாங்கள்தான் என்னுடைய... நான் தானம்மா உன்னை பெற்றவள். உனக்கு தேவையான நேரத்தில் உன்னுடன் இருக்க முடியாத பாவி. வந்திருப்பவர் தன்னுடைய அம்மா என்று தெரிந்ததும் சந்தோஷத்தின் எல்லையை அடைந்த நங்கை ஓடி சென்று அவரை அணைத்து கொண்டாள். அவளை மனம் நிறைந்த சந்தோஷத்துடன் வாரி அணைத்து கொண்ட மந்தாகினி, என்னை மன்னித்துவிடு என் செல்வமே. நான் உன்னை அப்படி ஒரு நிலைமையில் விட்டுவிட்டு கந்தர்வ உலகம் சென்றிருக்கக்கூடாது. எனக்கும் உன்னுடைய தந்தைக்கும் திருமணம் முடிந்த அந்த தினத்திலிருந்து என்னுடைய உலகத்தினர் பூமிக்கு வரும் அந்த நாட்களிலெல்லாம் மறைந்திருந்தவள் அன்று உன் அழுகையை சமாதானப்படுத்தவென்று வந்து அவர்களிடம் சிக்கிக்கொண்டேன். என்னை இங்கிருந்து அழைத்து சென்ற சில காலங்களில் என்னை யோக நிலையில் சிலையாக்கிவிட்டார் எங்கள் அரசர். சில நாட்களுக்கு முன்னர் தான் எனக்கு விடுதலை கிடைத்தது. அடுத்த பௌர்ணமி எப்பொழுது வரும், என் மகளை எப்பொழுது பார்க்கப் போகிறேன் என்ற என்னுடைய அந்த ஆவலை வெறும் வார்த்தைகள் கொண்டு விவரித்து விட முடியாது உனக்கு என்று மனமகிழ்ச்சியுடன் மந்தாகினி பேசிக்கொண்டிருக்க, நங்கை என்ற அழைப்புடன் அங்கே வந்தாள் பத்மா. மந்தாகினியும் மறைந்து நின்று கொள்ள, நங்கை வா சாப்பிடலாம் என்றாள் பத்மா. இல்லை பத்மா, எனக்கு இப்பொழுது எதுவும் வேண்டாம். எனக்கு தேவைப்படும் நேரத்தில் நானாக வந்து சாப்பிட்டு கொள்கிறேன் என்றாள். நடந்து எல்லாத்தையும் மறந்துடு நங்கை. நமக்காக எத்தனை பேர் இருக்காங்கங்கிறது முக்கியம் இல்லை. ஒருத்தர் இருந்தாலும் அவங்க நமக்கு எந்த அளவுக்கு உண்மையாக இருக்காங்க அப்படிங்கிறது தான் முக்கியம். அப்பா போனதுக்கப்புறம் நான் இருக்கேன் உனக்கு. எதை நினைச்சும் கவலைப்படாமல் கொஞ்ச நேரம் அமைதியாக இருந்துட்டு சீக்கிரமாக வந்து சாப்பிடு என்று கூறி அவள் சிகை கோதி விட்டு சென்றாள் பத்மா. அவள் சென்றதும் நங்கை கதவை அடைக்க, நங்கை, இவள்தான் பத்மாவா? இவள்தான் என்னுடைய தங்கை அம்மா என்றாள் நங்கை. அவள் சொல்லி செல்வதன் அர்த்தம் என்ன? அவள் சொல்வது உண்மை என்றால் உன்னுடைய தந்தை, என்னுடைய பிரபு என்று வார்த்தைகளை முடிக்க முடியாமல் மந்தாகினி தடுமாற, தந்தை எங்களை தவிக்க விட்டு சென்று சில காலங்கள் உருண்டோடி விட்டது என்றாள் நங்கை. உடைந்து போய் தரையில் அமர்ந்த மந்தாகினிக்கு பிரகலாதனுடன் வாழ்ந்த இனிமையான நாட்கள் நினைவுக்கு வந்து சென்றது. மனதில் ஏதோ ஒரு தீர்க்கமான முடிவெடுத்தவர் கண்களை துடைத்து கொண்டு வானை பார்த்தார். பூமிக்கு வந்து கந்தர்வர்கள் திரும்பி செல்வதற்கான நேரம் வந்திருந்தது. வானின் படிக்கட்டுகள் ஒன்றன் பின் ஒன்றாக தோன்றிக் கொண்டிருக்க மந்தாகினி மனதிற்குள் ஒரு தீர்க்கமான முடிவெடுத்திருந்தார். நங்கையின் கையை அழுத்தமாக பிடித்த மந்தாகினி, உனக்கு இந்த உலகம் வேண்டாம். உன்னுடைய தந்தை உன்னுடன் இருக்கிறார் என்னும் நம்பிக்கையில்தான் நான் உன்னை இந்த உலகத்தில் விட்டு வைத்திருந்தேன். இப்பொழுது அவரே இந்த உலகத்தை விட்டு சென்ற பிறகு உன்னை தனியே என்னால் விட்டுவிட்டு கந்தர்வ உலகம் திரும்ப முடியாது என்றார். ஏனில் தாங்களும் என்னுடன் இங்கேயே இருந்து விடுங்களம்மா என்றாள் நங்கை. அது முடியாது. இனி நான் கந்தர்வ உலகத்தை நீங்க நினைத்தால் என்னுடைய அழகை இழக்க வேண்டியது வரும். கந்தர்வ பெண்கள் எதை வேண்டுமென்றாலும் இழக்கலாம். ஆனால் அழகை இழக்க நேர்ந்தால் அதைவிட கொடுமை வேறு எதுவும் இல்லை. அதோடு நமக்காக அங்கே அத்தனை வசதிகளோடு நம் உலகம் இருக்கும் பொழுது நாம் ஏன் இங்கே துன்பத்தை அனுபவிக்க வேண்டும்? இல்லை அம்மா, தாங்கள் என்ன கூறினாலும் சரி, நான் பத்மாவை விட்டு, இந்த ஊரை விட்டு, எனக்கு பிரியமான இந்த ஆற்றங்கரையை விட்டு வரமாட்டேன் என்றாள். மந்தாகினி வானை பார்க்க அங்கே கந்தர்வர்கள் அந்த படிக்கட்டுகளில் ஏறிக்கொண்டிருந்தனர். என் செல்வமே, என் பேச்சை கேள். அவள் ஒரு மானிட பெண். அவளுடன் நீ ஒற்றுமையாக இருக்க முடியாது. இறுதியில் உன் அம்மா செய்த தவறை தான் நீயும் செய்ய நேரிடும். அதற்கு இடம் கொடாதே மகளே, என்னுடன் வந்துவிடு. அம்மா, அனைவரும் சென்று விட்டார்கள். தாங்கள் இங்கேயே இருக்கிறீர்கள். இங்கிருந்து செல்லுங்கள். அடுத்த முறை சற்று சீக்கிரம் வாருங்கள். நாம் அதிகம் பேசலாம் என்றாள் நங்கை. இனி இவளிடம் பேச்சுவார்த்தை வைத்துக் கொள்வது சரிவராது என்று நினைத்த மந்தாகினி, அன்று தன்னை தன்னுடைய தந்தையானவர் எவ்வாறு கந்தர்வ உலகம் இழுத்து சென்றாரோ அதேபோல் தன் மகளையும் இழுத்து சென்றார். கந்தர்வ உலகம் சென்ற அவரை முதலிலே அவர் செய்த தவறுகளை மறந்து அவரை முழு மனதுடன் ஏற்றுக்கொண்டனர் கந்தர்வர்கள். ஆனால் அப்படிப்பட்டவர்களிடம் தனக்கு ஒரு மகள் இருப்பதையும் அவள் பிறப்பால் ஒரு கந்தர்வ கன்னி என்பதையும் மறைத்து பெரும் தவறு செய்துவிட்டார் மந்தாகினி. தன்னுடைய தந்தையையும் யாரிடமும் நங்கையை பற்றி சொல்லக்கூடாது என்று அன்பாலே மிரட்டி வைத்திருந்தார். காரணம், குழந்தை நங்கையை தான் தன்னுடன் அழைத்து வந்துவிட்டால் பிரகலாதனின் மொத்த அன்பும் பத்மாவுக்கு கிடைத்துவிடுமே. அவருடைய அன்பை பெறுவதில் பத்மாவின் அம்மாவிற்கும் தனக்கும் நடந்த பாச போராட்டத்தில் முதலில் தான் வெற்றி பெற்றாலும் இறுதியில் பத்மாவின் அம்மா வெற்றி பெற்று தான் தனித்து விடப்பட்டது போல் தன் மகளுக்கும் நேர்ந்து விடக்கூடாது. அவள் அவரின் அன்பை பெற்ற பாச மகளாகத்தான் இருக்க வேண்டும் என்று நினைத்தார் மந்தாகினி. மந்தாகினி செய்த தவறுக்காக மன்னிப்பு வழங்கப்பட்டு அவருக்கு உரிய மரியாதை அங்கே கிடைத்தது. இருந்தாலும் அவர் மீண்டும் பூலோகம் செல்வதற்கான வாய்ப்பு அவருக்கு மறுக்கப்பட்டு இருந்தது. தனக்கான தடை விலகும் என்று காத்திருந்த மந்தாகினி அதற்கான வாய்ப்பு நெடுங்காலமாக தனக்கு கிடைக்கவில்லை என்பதால் யாருக்கும் தெரியாமல் சென்று நங்கையை பார்த்து விட்டு வரலாம் என நினைத்தார். அவ்வாறு செல்ல நினைத்த நேரத்தில் மாட்டிக்கொண்டு இத்தனை நாட்களாக யோக நிலையில் அமரும் தண்டனையை பெற்றார்.
அந்த தண்டனையிலிருந்து மீண்டெழுந்த பிறகும் அவருக்கான மரியாதை அவருடைய உலகத்தில் குறையவில்லை. அப்பொழுதுதான் அவருடைய உலகத்தையும் அங்கே வசிப்பவர்களையும் பூலோகத்தோடும் அங்கே வசிப்பவர்களிடமும் ஒப்பிட்டு பார்த்தார் மந்தாகினி. தான் செய்த தவறுக்கு என்னென்ன பேச்சுகள் கேட்க வேண்டியிருந்தது அங்கே. ஆனால் இவர்கள் நமக்கு மன்னிப்போ இல்லை தண்டனையோ ஏதோ ஒன்றை கொடுத்து மீண்டும் தங்களில் ஒருவராக ஏற்றுக்கொள்கின்றனர். இதுதான் தங்களுடைய உலகத்திற்கும் பூலோகத்திற்குமான வித்தியாசம் என்று உணர்ந்து கொண்டார். கந்தர்வ உலகத்து அரசரிடம் நங்கையை பற்றிய உண்மையை சொல்லி அவளோடு பிரகலாதனையும் அழைத்து வர அனுமதி வேண்டினார் மந்தாகினி. நங்கையை பற்றிய உண்மையை மறைத்ததற்காக அவளை கண்டித்த கந்தர்வ உலகத்து அரசர், உனக்கு பூலோகம் செல்ல தடை உள்ளது. அந்த தடை இன்னும் 2 பௌர்ணமியில் முடியவும் உள்ளது. 2 பௌர்ணமிகள் கழித்து செல்ல நினைக்கிறாயா, இல்லை இப்பொழுதே உன் மகளை பார்க்க வேண்டும் என்று உள்ளதா என்று மந்தாகினியிடம் வினவ, என் மகளை நெடுங்காலமாக நான் பார்க்கவில்லை, அவளை உடனே பார்க்க வேண்டும் போல் உள்ளது என்றார் மந்தாகினி. எனில் நம் உலகத்துக்கு சொந்தமான அவளை வரும் பௌர்ணமி நாளில் நானே சென்று அழைத்து வருகிறேன் என்று அரசர் அடுத்து வந்த பௌர்ணமி நாளில் ஆற்றங்கரையில் இருந்த நங்கையிடம் மந்தாகினியின் தந்தையை விட்டு பேசச் சொல்லி அருகே இருந்து கவனித்து கொண்டிருந்தார். ஆனால் அப்பொழுது நங்கை மறுத்துவிட்டாள். அன்று அரசர் அழைத்தும் வர மறுத்த தன் மகளை தன் பிரபு இல்லாத உலகத்திலிருந்து தன்னுடைய உலகத்திற்கு இப்பொழுது இழுத்து சென்று கொண்டிருக்கிறார் மந்தாகினி. அன்று தன்னை தன்னுடைய கணவனிடமிருந்து பிரித்து அழைத்து செல்கிறாரே என்று தன் தந்தையின் மீது கோபம் வந்தாலும் அவர் தன்னுடைய நலனுக்காகத்தான் அவ்வாறு செய்திருக்கிறார் என்பதை சில காலங்களுக்கு பிறகு புரிந்து கொண்டிருந்தார் மந்தாகினி. அதை போல தன் மகளும் தன்னை புரிந்து கொள்வாள் என்னும் நம்பிக்கையில் அவளை வலுக்கட்டாயமாக கந்தர்வ உலகம் அழைத்து சென்றார் மந்தாகினி. அம்மா, என்ன செய்கிறீர்கள்? நான் தங்களுடன் வர விரும்பவில்லை, என்னை விடுங்கள். என்னை காணாது என்னுடைய தங்கை மிகவும் கவலை கொள்வாள், நான் சென்றாக வேண்டும் என்று கதறுபவளை முன்னே சென்று கொண்டிருந்த கந்தர்வர்கள் திரும்பி பார்த்து அவள் மயக்கும் அழகில் மயங்கி போயினர். அவளை பார்த்து, அவள் அழகை பார்த்து அங்கிருந்த கந்தர்வ பெண்கள் கூட மனிதர்களைப் போல பொறாமை கொண்டனர். கந்தர்வ உலகம் வந்துவிட்ட நங்கைக்கு தன் கண்களையே நம்ப முடியவில்லை. அத்தனை அழகான ஒரு உலகம். ஆண்கள் பெண்கள் என அனைவரும் மன்மதன் ரதி போல கண்ணை பறிக்கும் வசீகரத்துடன் இருந்தனர். எங்கு பார்த்தாலும் மகிழ்ச்சிக்கும் செல்வத்துக்கும் குறைவே இல்லாமல் இருந்தது. அங்கிருந்த அனைவரும் அவளை பார்த்து புன்னகை சிந்தனர். தங்கள் உலகத்தை சேர்ந்த அவளை மலர்படுக்கை கொண்டு மனமகிழ்ச்சியுடன் வரவேற்றனர். நங்கைக்கு இது முற்றிலும் புதிய அனுபவமாக இருந்தது. எப்பொழுதும் கிராம மக்களின் வெறுப்பையும் முகம் சுளித்தலையும் மட்டுமே பெற்று பழகியிருந்தவளுக்கு இங்கே நடக்கும் அனைத்தும் ஏதோ ஒரு கர்வத்தை கொடுத்தது. அந்த கணமே அவளுக்கு சொந்தமான அந்த கந்தர்வ உலகம் அவளுடைய மனதில் உயர்ந்த இடத்தை பெற்றுவிட்டது. அனைத்தையும் மறந்து கந்தர்வ உலகத்தின் சுகபோகங்களில் திளைக்க ஆரம்பித்து விட்டாள் நங்கை. இவள் இங்கே இப்படி இருக்க, அடுத்த நாள் காலை நங்கையை காணாது தவித்து போனாள் பத்மா. அவள் எங்கே சென்றிருப்பாள், எதற்காக சென்றிருப்பாள், ஒரு யோசனையும் கிட்டாமல் பைத்தியம் போல் அலைந்து கொண்டிருந்த பத்மாவை ஊர் மக்கள் அனைவரும் சேர்ந்து தேற்றினர். அவளும் ஊர் மக்களுக்காக தன்னை தேற்றி கொண்டதாய் காட்டிக்கொண்டாலும் தான் பிறந்தது முதலே தன்னுடன் இருந்து தன்னுடைய சகோதரி இப்பொழுது இல்லை என்பது அவளுக்கு மிகுந்த வலியை கொடுத்தது. அதைவிட வலி அவளின் பாதுகாப்பை பற்றிய பயம். அவள் எங்கிருந்தாலும் பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்று பத்மா வேண்டிக் கொள்ளாத நாளே இல்லை. இதற்கிடையே பத்மா யாருக்கும் தெரியாமல் வீட்டில் அடைக்கலம் கொடுத்து வைத்திருந்த கோகுலுக்கு காயங்கள் குணமாக ஆரம்பித்திருந்தது. இத்தனை நாட்களாக ஊர் மக்களுக்கு தெரியாமல் பத்மா மறைத்து வைத்திருந்த அவன் வெளியே வரும் நாளும் வந்தது. அந்த நாள்தான் பத்மாவின் வாழ்க்கையையும் மாற்றியது. சின்னம்மா, சின்னம்மா என்ற வண்ணம் இரத்த காயங்களுடன் ஓடி வந்தான் ஒருவன். என்னாச்சு உங்களுக்கு? ஏன் இப்படி ஓடி வரீங்க? ஐயோ, என்ன உடம்பெல்லாம் ஒரே ரத்தமாக இருக்கு என்று பதறினாள் பத்மா. சின்னம்மா, அன்னைக்கு எல்லாரும் சேர்ந்து பேசின விஷயந்தான். அந்த ராஜவம்சத்தை சேர்ந்த பையன் நம்ம ஊரில் தான் இருக்காருன்னு தெரிஞ்சுக்கிட்டு அவரையும் அவரை காப்பாற்றினவங்களையும் கொன்னே ஆகணும்னு ஒரு பெரிய கூட்டம் ஊருக்குள்ளே வந்து எல்லார் வீட்டுக்குள்ளேயும் புகுந்து தேடி அராஜகம் பண்ணிட்டு இருக்காங்கம்மா. கிட்டத்தட்ட எல்லார் வீட்லேயும் தேடிட்டாங்க. அடுத்து இங்கே தாம்மா வருவாங்க. அவர் இங்கே இல்லைங்கிற கோவத்தில் உங்களை ஏதாவது பண்ணிட போகிறாங்கம்மா. என் கூட வந்துடுங்கம்மா, நான் உங்களை பாதுகாப்பான இடத்துக்கு கூட்டிகிட்டு போயிடுறேன். அவங்க வந்துட்டு போனதுக்கப்புறமா திரும்பி வாங்க. என்ன பேசுகிறீங்க நீங்கள்? நம்ம ஊருக்குள்ளேயே வந்து நம்மளே அடிக்கிற அளவுக்கு அவங்களுக்கு தைரியம் இருக்குன்னா அதில் பாதியாவது நமக்கு இருக்க வேண்டாமா என்று பத்மா சொல்லி கொண்டிருந்த நேரத்தில் எல்லாம் அவள் வீட்டிற்குள் ஆளரவம் கேட்டது. ஏய், என்ன செய்தி சொல்ல வந்துட்டியா? நாம் சந்தேகப்பட்டது உண்மைதான். இவ தான் அந்த கேடுகட்டவனை எங்கேயோ ஒழிச்சு வச்சிருக்கா. அவனையும் இவளையும் காப்பாற்ற இவன் ஓடி வந்திருக்கான். நாம் ஒரு உயிரை தேடி தான் அங்கே வந்தோம். ஆனால் இப்போ இங்கே 3 பேரோட உயிரையும் எடுக்காமல் இங்கேருந்து போகக்கூடாது. வீடு முழுக்க போய் தேடுங்கடா என்றான் வந்தவன். பத்மா அசராமல் நின்றிருக்க அவர்களுடைய வீட்டில் பல இடங்களில் பல பொருட்கள் உடையும் சத்தம் கேட்டது. வீடு முழுக்க தேடியவர்கள், இங்கே நாம் தேடி வந்தவன் மட்டும் இல்லை, வேறு யாருமே இல்லை என்றனர். இவ்வளோ பெரிய வீட்டில் தனியாக தான் இருக்கியா? ஐயோ பாவம், நான் வேணும்னா கூடவே இருக்கட்டுமா துணைக்கு என்று விட்டு வந்தவன் ஒருவன் சிரிக்க பலார் என்று ஒரு அறை விழுந்தது அவனுக்கு. யாரை பார்த்து என்ன வார்த்தை பேசுகிற? நீ பேசின வார்த்தை மட்டும் எங்கள் ஊர்க்காரங்களுக்கு தெரிஞ்சது
தோலை உரிச்சு உப்பு கண்டம் போட்டுருவாங்க, ஜாக்கிரதை. நீ தேடி வந்த யாரும் தான் இங்கே இல்லையே, கிளம்பு மரியாதையா என்றான் பத்மாவை காப்பாற்ற நினைத்தவன். கேவலம் ஒரு வேலைக்காரணி, உனக்கு என் மேலே கை வைக்கிற அளவு தைரியம் வந்துடுச்சா? உன்னை என்ன பண்ணுறேன் பாரு என்ற வண்ணம் அவன் தன்னுடைய கையில் இருந்த கட்டையால் தாக்க முற்பட அதை பிடித்து கொண்டாள் பத்மா. அவன் அவளிடம் இருந்து அதை உருவ முயற்சிக்க அது அவ்வளவு சுலபமாக இல்லை அவனுக்கு. ஒரு பெண்ணுக்குள் இத்தனை வலிமையா? நினைக்கும் போதே வியப்பாகத்தான் இருந்தது அவனுக்கு. மேல் ஜாதி கீழ் ஜாதி எல்லாம் உன்னோட ஊரில் தான், இந்த ஊரில் வெறும் மனுஷங்க மட்டும்தான் இருக்கும். நீ எதுக்காக அவரை தேடி இப்படி அலையிறீங்கன்னு எனக்கு தெரியும். ஒருவேளை அவருக்கு உடம்பு சரியாயிட்டா அவர் தலையிலேருந்து ஒரு முடியை கூட உங்களால் பிடுங்க முடியாது. அதனால தான் இப்போவே அவரை கொல்ல பார்க்குறீங்க. ஆனால் இனி நீங்கள் நினைக்கிற எதுவும் நடக்காது, அங்கே பாருங்க என்று ஒரு திசையை காண்பித்தாள் பத்மா. அங்கே கண்ணில் கொலை வரியை தாங்கிய வண்ணம் நின்றிருந்தான் கோகுல். அவனையும் அவன் கோபத்தையும் அருகே பார்த்தவர்கள் அங்கிருந்து ஓட எத்தனிக்க அவர்களில் இருவரை பாய்ந்து பிடித்தான் கோகுல். இருவரையும் அழைத்து வந்து ஊரின் எல்லையில் இருக்கும் ஒரு கம்பத்தில் கட்டி வைத்தான். என்னடா, நாம் அவன் சாகிற அளவுக்கு அடித்தோமே, அவன் செத்துடுவான்னு நினச்சிட்டு இருந்தீங்களா? காயம் பட்டாலும் சிங்கம் சிங்கம்தான். என்னோட மன வலிமை, என்னோட அப்பா அம்மாவோட ஆசீர்வாதம், எல்லாத்துக்கும் மேலே இது வரைக்கும் நான் யாருன்னு கூட தெரியாமல் சாக கிடந்த ஒருத்தனை பிழைக்க வைக்கணும் அப்படிங்கிற ஒரு நல்ல எண்ணத்தோடு இருந்த ஒரு தேவதையோட உதவின்னு எல்லாம் சேர்ந்து நான் குணமாகிட்டேன். உன்னோட தலைவனுக்கு இவன் மாப்பிள்ளை தானே, இவன் உயிரோட வேணும்னா அவனை இங்கே வர சொல்லு. என்னோட ஒத்திக்கு ஒத்த சண்டை போட சொல்லு. முடிஞ்சால் அவனோட உயிரையும் அவனோட ஆட்களோட உயிரையும் காப்பாற்றிக்கிட்டு போக சொல்லு என்று கூறி அங்கேயே அமர்ந்தான் கோகுல். தம்பி, நீங்கள் எத்தனை நாளாக சின்னம்மா வீட்டிலேயே இருந்தீங்க? இது தெரிஞ்சிருந்தா நாங்கள் நிம்மதியாக இருந்திருப்போம். உங்களை எங்கேயெல்லாம் தேடணும் தெரியுமா என்றார் ஊர் பெரியவர்களில் ஒருவர். எனக்கு ஒன்றும் இல்லை, நான் நல்லா தான் இருக்கேன். என்னோட குடும்பம் தான் எப்படி இருக்குன்னு தெரியல. அவங்கள பார்த்தே பல நாள் ஆயிடுச்சு என்று கோகுல் வருத்தப்பட, ஆனால் ஐயா அவங்க தான் என்று ஏதோ சொல்ல வந்தவனை பத்மாவின் கோப பார்வை தடுத்து நிறுத்தியது. கன நேரமே ஆயினும் இதை கண்டுகொண்டவன் தனக்கு தெரியாமல் ஏதோ நடந்திருக்கிறது என்பதை கண்டுகொண்டான். நீ ஏதோ சொல்ல வந்ததானே? என்னோட குடும்பத்தில் உள்ளவங்க எல்லாம் அவங்கள பற்றி நீ ஏதோ சொல்ல வந்த, ஆனால் ஏன் பாதியிலே நிறுத்திட்ட? என்ன நடந்துச்சுன்னு சொல்லு. அவர் பத்மாவை பார்க்க அவளோ அவரை கடுமையான கோபத்துடன் பார்த்தாள். தன் கையில் அகப்பட்டவனை விட்டுவிட்டு பத்மாவிடம் வந்தவன், நீ யாரு என்னன்னு எனக்கு தெரியாது, ஆனால் இப்போ நான் உன்னை என்னோட குலதெய்வமாக தான் பார்க்குறேன். என்ன நடந்துச்சுன்னு மறைக்காமல் சொல்லு. நான் உயிர் பிழைச்சதே என்னோட குடும்பத்துக்காக தான். அவங்களுக்கு எதுவும் ஒன்றுனா நான் பிழைச்சதே வீண் தான் என்று பதறினான். இவனுடைய புலம்பலை கேட்டு கம்பத்தில் கட்டுண்டவன் சிரிக்க ஆரம்பித்தான். அவன் சிரிப்பை கண்டு கோகுல் குழம்பினான். அவன் மட்டும் இல்லை, இந்த கிராமத்தில் உள்ள யாரும் உங்ககிட்ட உன்னோட குடும்பத்தை பற்றி சொல்ல மாட்டாங்க. ஏன்னா உன்னோட குடும்பத்துக்கு எப்படி ஒரு கொடுமையான மரணம் கிடைச்சதுன்னு இங்கே இருக்க எல்லாருக்கும் நல்லா தெரியும் என்றான். கோகுலின் தலையில் இடி விழுந்ததை போல் ஆகியது. நேரே பத்மாவிடம் வந்தவன் அவளை பிடித்து உழுக்க ஆரம்பித்தான். அவன் சொல்கிறது உண்மை இல்லை தானே? என்னோட குடும்பத்துக்கு ஒன்றும் ஆகலை தானே? உண்மையை சொல்லு, அவன் பொய் தானே சொல்கிறான் என்றான். தன் மீது இருந்த அவனுடைய கையை எடுத்து விட்டவள் அவனை பார்க்காது வேறுபுறம் திரும்பி கொண்டாள். அவள் எப்படி சொல்லுவா? ஏன்னா அவளுக்கு தான் நடந்த உண்மையெல்லாம் நல்லா தெரியுமே என்று கம்பத்தில் இருந்தவன் கடகடவென சிரிக்க உண்டான கோபத்தில் அவனை அடித்தே கொன்றான் கோகுல். அவன் உயிர் உடலை விட்டு பிரியும் நேரத்தில் மிகச் சரியாக வந்த அவனுடைய மாமன் கோகுலை தாக்க எத்தனிக்க ஒட்டுமொத்த கோபத்தையும் ஒன்று திரட்டி அவனையும் கொன்று போட்டான் கோகுல். தன்னுடைய தலைவனுக்கே இந்த நிலைமை என்றால் தங்களுக்கு என்று நினைத்து பயந்த வண்ணம் அவனுடன் வந்த அனைவரும் அங்கிருந்து ஓடிவிட்டிருந்தனர். அங்கிருந்த யாரும் எதிர்பாராத வண்ணம் கோகுல் ஒரு அரிவாளை எடுத்து தன் கழுத்தை தானே அறுக்க பார்த்தான். பத்மா சரியான நேரத்தில் அதை தடுக்க கோபத்தில் அவளை தள்ளிவிட்டான். அவன் தள்ளிவிட்ட வேகத்தில் அவள் ஒரு மரத்தில் இடித்து தலையில் அடிபட மயங்கி போனாள். என்னங்க என்னங்க என்னாச்சு உங்களுக்கு? அடக்கடவுளே, என்ன காரியம் பண்ணிட்டேனா என்று பதறியவன் அவள் முகத்தில் தண்ணீர் தெளித்து விட்டான். அவள் எழுந்திருக்கவே இல்லை. ஐயா, என்ன பார்த்துக்கிட்டே இருக்கீங்க? அம்மாவை தூக்குங்க, வைத்தியர் வீட்டுக்கு கொண்டுட்டு போகலாம் என்று அவன் தற்கொலை நினைப்பை மறக்க வைத்தார் ஒருவர். அவன் கவனம் முழுவதும் பத்மாவின் நலனிலேயே இருக்க அவனும் அவளை தூக்கி கொண்டு நடந்தான். அவன் பத்மாவை தூக்கி கொண்டு நடக்க அவன் பின்னர் ஒட்டுமொத்த கிராமமும் நடந்தது. தலையில் காயம் கொஞ்சம் ஆழமாக இருக்க சில காலத்திற்கு கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும், இரத்த கசிவு ஏற்படாமல் பார்த்து கொள்ளுங்கள் என்று மட்டும் வைத்தியர் சொல்லிவிட பத்மாவை அழைத்து கொண்டு வீடு வந்து சேர்ந்தான் கோகுல். அம்மாவுக்கும் ஐயாவுக்கும் ஜோடி பொருத்தம் ரொம்ப நல்லா இருக்குல்ல என்று ஒருவன் சொல்ல அவன் சொல்லியதை கவனிக்கும் நிலையில் கோகுல் இல்லை என்றாலும் பத்மாவின் காதுகளில் அது நன்றாகவே விழுந்தது. அதுவரை கோகுலின் மீது தோன்றாத ஏதோ ஒரு உணர்வு அந்த நிமிடம் அவளுக்கு தோன்றியது. தன்னை அவள் கவனித்து கொண்டது போல் தான் அவளை கவனித்துக் கொள்கிறோம் என்ற நினைப்புடன் கோகுல் இருக்க அவன் மனம் நிறைந்த அன்புடன் தான் அனைத்தையும் செய்கிறான் என்று நினைத்தாள் பத்மா. நாளொரு மேனியும் அவன் மீது பத்மாவிற்கு இருந்த விருப்பம் ஒரு விருட்சத்தை போல் வளர்ந்து கொண்டே இருந்தது. ஆனால் இதை எதையும் கோகுல் அறிந்திருக்கவில்லை. தான் தற்கொலை செய்து கொள்ளக்கூடாது என்று தன்னுடைய குடும்பத்தின் மீது பத்மா சத்தியம் வாங்கி கொண்டதால்
ஏதும் செய்ய முடியாமல் அமைதியாய் சுற்றி கொண்டிருந்தான் அவன். பத்மாவின் நேசம் அவனுக்கு புரியவில்லையே தவிர அவனை தவிர மற்ற அனைவருக்கும் நன்றாகவே புரிந்தது. ஊர் பெரியவர்கள் அனைவரும் பத்மாவின் சார்பாக கோகுலிடம் பேசுவதென முடிவு செய்தனர். நினைத்தபடியே பேசவும் செய்தனர். ஆனால் அவன் மீது தனக்கு இருக்கும் நேசத்தை பற்றி சொல்லாமல் நீங்களாக பேசுவது போல் பேச வேண்டும் என்ற பத்மாவின் கட்டளையை மீறி அவர்களால் ஒன்றும் செய்ய முடியவில்லை. தன்னை காப்பாற்றிய ஊருக்காக இதை கூட செய்ய முடியாதா என்னும் நினைப்பில் கல்யாணத்திற்கு ஒப்புக்கொண்டான் கோகுல். பத்மா சந்தோஷவானில் சிறகடித்து பறந்தாள். அதே கணம் இந்த சந்தோஷமான நேரத்தில் தன்னுடைய அக்கா தன்னுடன் இல்லையே என்ற வருத்தமும் உடன் இருக்கத்தான் செய்தது. நங்கை வரைந்து வைத்த ஓவியத்தை எடுத்து அதிலிருந்த நங்கையின் பிம்பத்தை வருடினாள். அங்கே கந்தர்வ பெண்களுடன் ஓடி விளையாடி கொண்டிருந்த நங்கை பத்மாவின் தொடுகையை உணர்ந்தாள். பத்மாவின் தொடுகையை தன் மேனியில் உணர்ந்த நங்கைக்கு அவளை பார்க்க வேண்டுமென்ற ஆவல் உள்ளுக்குள் எழுந்தது. ஆனால் கந்தர்வ அரசரிடம் எப்படி அனுமதி வாங்குவது என்ற யோசனையில் இருந்தவள் முன்பு வந்து நின்றான் அவன். பிரபு, தாங்கள் எதற்காக இங்கே வந்தீர்கள்? இது கந்தர்வ பெண்கள் ஓய்வெடுக்கும் இடம். இங்கே யாரேனும் உங்களை பார்த்தால் தவறாக நினைப்பார்கள். சென்று விடுங்கள் இங்கிருந்து என்றாள் நங்கை. ஹஹா, என்ன நங்கை நீ உண்மையில் கந்தர்வ உலகத்தில்தான் இருக்கிறாயா, இல்லை வேறு எங்கேனும் இருக்கிறாயா? நீ பெண்களுக்கு மட்டுமான உங்களின் எல்லையை தாண்டி வெகு தூரம் வந்துவிட்டாய். அதனால் இங்கு நான் நிற்பது தவறு இல்லை. நான் உன்னை பார்க்கத்தான் இங்கு வந்தேன். ஒருவேளை நீ உன்னுடைய எல்லையை தாண்டி வரவில்லை என்றால் நான் உள்ளே வந்திருப்பேன். என்னை தடுக்க யார் இருக்கிறார் இங்கே என்றான் அவன். என்ன பேசுகிறீர்கள் பிரபு? இங்கே சட்டத்திட்டங்களை ஆட்சியில் இருப்பவர்களும் இருக்கப் போகிறவர்களுமே கடைபிடிக்கவில்லை என்றால் மற்றவர்கள் எப்படி அதை கடைபிடிப்பார்கள்? தாங்கள் இந்த கந்தர்வ உலகத்தின் இளவரசராக இருக்கலாம். இங்கிருக்கும் அனைவரையும் விட சக்தி வாய்ந்தவராக இருக்கலாம். பறப்பதற்கு இறக்கை உள்ளவராக கூட இருக்கலாம். எத்தனை தனித்திறமைகள் இருந்தாலும் இந்த உலகத்தை பொறுத்தவரை தாங்களும் ஒரு உறுப்பினர், அவ்வளவுதான். ஆகையால் இனியொரு தரம் சட்டத்தை மீற நினையாதீர்கள் என்றாள். எதற்காக இவ்வளவு கோபம்? நீ சொன்ன அனைத்தும் எனக்கு நன்றாக நினைவில் இருக்கிறது. ஆனால் உன்னை பார்க்க வேண்டும் என்ற நினைப்பு வரும்பொழுது மட்டும் மற்ற அனைத்தும் என் நினைவிலிருந்து அழிந்து விடுகிறது. என் சிந்தை முழுவதையும் நீ ஒரு வழியை ஆக்கிரமித்து கொண்டிருக்கிறாய். என் கேள்விக்கு உன் பதில் என்ன என்றான் அவன். இவனை கொண்டுதான் பூலோகம் செல்ல வேண்டும் என்று நினைத்த நங்கை கன நேரத்திற்குள் ஒரு திட்டம் தீட்டினாள். தங்களை திருமணம் செய்து கொள்ள சொல்லி என்னிடம் கோரிக்கை வைத்தீர்கள். ஒருவேளை நான் அதற்கு ஒப்புக்கொள்ளவில்லை என்றால் என்ன செய்வீர்கள்? என்ன செய்வேன்? உன்னிடம் காரணம் கேட்பேன். என்னை மறுப்பதற்கு நீ சொல்லும் காரணம் நியாயமாக இருந்தால் உன்னை விட்டு விலகி விடுவேன். இல்லையேல் மீண்டும் ஒருமுறை உன்னிடம் திருமண கோரிக்கையை வைப்பேன் என்றான் அவன். அவனுடைய அந்த நேர்மை அவளுக்கு பிடித்திருந்தது. திருமணம் என்ற ஒன்றை பற்றி இதுவரை நினையாதிருந்தவள் எப்படியும் தான் யாரோ ஒரு கந்தர்வனைத்தானே திருமணம் செய்து கொள்ளப் போகிறோம், அது கந்தர்வ உலகத்தின் இளவரசனாக இருந்தால் தனக்கும் அது பெருமைதானே என்னும் முடிவுக்கு வந்தாள். சரி, நான் உங்களை திருமணம் செய்து கொள்ள ஒப்புக்கொள்கிறேன். ஆனால் நீங்கள் எனக்கு ஒரு உதவி செய்ய வேண்டும். நீ உண்மையைத்தான் சொல்கிறாயா? என்னை திருமணம் செய்து கொள்வதில் உனக்கு விருப்பம்தானா? நிச்சயமாக. எனில் நான் இப்பொழுதே தந்தையிடம் போய் பேசுகிறேன். உனக்கும் எனக்குமான இந்த திருமணத்தை ஒட்டுமொத்த கந்தர்வ உலகமே ஆச்சரியப்படும் வகையில் நடத்தச் சொல்கிறேன் என்று அவன் புறப்பட எத்தனிக்கையில், பொறுமையாக இருங்கள். எதற்காக இத்தனை அவசரம் தங்களுக்கு? நான் தான் உங்களிடம் ஒரு உதவி கேட்டேனே, அதை தாங்கள் செய்து கொடுங்கள். அதன் பிறகு அடுத்த நாளே கூட நம் திருமணம் செய்து கொள்ளலாம் என்றாள் நங்கை. என்ன வேண்டும் உனக்கு? நீ இந்த பிரபஞ்சத்திலிருந்து எதை கேட்டாலும் என்னால் அதை உனக்கு பரிசளிக்க முடியும். அந்த திறன் எனக்கு இருக்கிறது. அதுதான் எனக்கு நன்றாக தெரியுமே. நான் கேட்கப் போவது பொன்னையோ இல்லை பொருளையோ அல்ல. நான் பூலோகம் செல்ல வேண்டும். அங்கே என்னுடைய தங்கையை நான் பார்க்க வேண்டும். அதற்கு தாங்கள் தான் உதவி செய்ய வேண்டும் என்று தன்னுடைய விருப்பத்தை முன்வைத்தாள் நங்கை. இவ்வளவுதானா? நானே உன்னை பூலோகம் அழைத்து செல்கிறேன். என்னை உன் சகோதரியிடம் அறிமுகம் செய்து வை. இல்லை இல்லை, அது சரியாக வராது. உண்மையில் நான் யார், இப்பொழுது எங்கிருக்கிறேன் என்று எதுவும் அவளுக்கு தெரியாது. என்னை காணாமல் அவள் மிகவும் வருத்தத்தில் இருப்பாள். அவளிடம் அனைத்து உண்மைகளையும் எடுத்து சொல்லி அவளை சமாதானம் செய்த பின்னர் உங்களை அவளிடம் அறிமுகம் செய்து வைக்கிறேன். நான் இங்கிருந்து தனியே பூலோகம் சென்றாலும் அங்கிருந்து என்னை அழைத்து செல்ல தாங்கள் தான் வருவீர்கள். போதுமா என்றாள் நங்கை. இது போதும் எனக்கு. வா என்னுடன். உன்னை நான் பூலோகம் அழைத்து செல்கிறேன். ஆனால் பௌர்ணமியில் மட்டும்தானே நாம் செல்ல முடியும். அது மற்ற கந்தர்வர்களுக்குத்தான். நான் அப்படியல்ல. என்னால் நினைத்த நேரத்தில் நினைத்த இடத்திற்கு செல்ல முடியும். தாங்கள் சொல்வது உண்மையா? தாங்கள் இப்பொழுதே என்னை பூலோகம் அழைத்து செல்கிறீர்களா என்ற நங்கையின் கேள்விக்கு உன் கண்களை மூடு என்று உத்தரவிட்டான் அவன். நங்கை கண்களை மூட தன் கரம் கொண்டு அவள் கரத்தை அவன் மென்மையாக பற்றி கொள்ள அவனுள் ஆசை என்னும் இறக்கையோடு சேர்ந்து அவன் முதுகிலும் இறக்கைகள் விரிய கந்தர்வ உலகம் விட்டு பூலோகம் நோக்கி பயணமானான் கந்தர்வ இளவரசன். இப்பொழுது கண்களை திறந்து பார் நங்கை என்று அவன் சொல்ல கண்களை திறந்து பார்த்த நங்கை அதிசயத்து போனாள்.
அது அவளுக்கு பிடித்தமான ஆற்றங்கரை. அவளுடைய சிறுவயதில் அவளுடைய தந்தை மற்றும் தங்கையுடன் விளையாடிய இடம். அவளுக்கு மிகவும் பிடித்தமான இடம். சுற்றி சுற்றி பார்த்தவள் நெடு நாட்களுக்கு பிறகு சொந்த மண்ணை மிதித்தது போல் மனமகிழ்ந்தாள். அந்த தென்றல் அவள் உடலுக்கும் மனதிற்கும் இதமாக இருந்தது. இளவரசே, தாங்கள் புறப்படுங்கள். அங்கிருக்கும் அனைவரையும் சமாளித்துக் கொள்ளுங்கள். முக்கியமான செய்தி என்னவெனில், நானாக உங்களை அழைக்கும் வரை தாங்கள் எக்காரணம் கொண்டும் இங்கே வரக்கூடாது. இது என்மேல் ஆணை என்றாள் அவள். இப்படி எப்பொழுதும் யாரிடமும் எதுவும் சொல்லக்கூடாது நங்கை. இப்பொழுது உனக்கேனும் ஆபத்து என்றால் நான் எப்படி உதவுவேன்? ஆபத்தா? எனக்கா? இது என்னுடைய ஊர். இங்கிருக்கும் அனைவரும் என் தந்தையின் மீது அதீத பாசம் கொண்டவர்கள். அனைத்திற்கும் மேலாக என்னுடைய தங்கை பத்மா, அவளுடைய உயிரை கொடுத்தேனும் என்னை காப்பாற்றுவாள். எனக்கு ஒன்றும் நேராது. ஆகையால் கவலையை மறந்து நல்லபடியாக செல்லுங்கள் என்று கூறி ஆற்றுக்குள் இறங்கினாள். அந்த ஆற்று நீர் அவளுக்குள் இருந்த உற்சாகத்திற்கு ஒரு தூண்டுதலாக இருக்க, சிறு குழந்தையைப் போல் தண்ணீரில் விளையாடி கொண்டிருந்தவள் தண்ணீரிலிருந்து வெளியே வந்தாள். கதவு தட்டப்பட கதவை திறந்த பத்மா வெளியே நின்றிருந்த நங்கையை பார்த்து சந்தோஷத்தில் திக்குமுக்காடி போனாள். வேகமாய் வந்து அவளை அணைத்து கொண்டு சில நிமிடங்கள் அப்படியே நின்றவள் பின்பு அவளை விட்டு பிரிந்து தன்னை விட்டு சென்றதற்காக அவளை வலிக்காமல் அடிக்க ஆரம்பித்தாள். ஏய் ஏய் பத்மா, நீ அடிப்பது எனக்கு வலிக்காது என்று உனக்கு தெரியும். பின்பும் ஏன் என்னை அடிக்கிறாய்? நான் உன்னிடம் சொல்லாமல் சென்றது தவறுதான். அதற்காக நான் உன்னிடம் மன்னிப்பு வேண்டிக் கொள்கிறேன். ஆனால் என்னிடம் கோபித்து கொள்ளாதே. நான் இங்கிருந்து சென்றதற்கான உண்மையான காரணம் தெரிந்தால் நீ என்னை கோபித்து கொள்ள மாட்டாய் என்றாள் நங்கை. அப்படி என்ன பொல்லாத காரணம் வச்சிருக்க? என்னை விட உனக்கு அது பெருசாயிடுச்சா என்ன? சொல்வதை கேள் பத்மா. நான் சொல்லப்போவதை கொஞ்சம் பொறுமையாக கேள் என்று அவளை அமைதிப்படுத்திவிட்டு தான் யார், தான் எப்படி இங்கிருந்து சென்றேன் என்பது வரை அனைத்தையும் சொல்லி முடித்தாள் நங்கை. நீ சொல்கிறது உண்மைதானா? ஏதாவது செஞ்சு என்னையும் அங்கே அழைச்சிட்டு போயிடு. என்னால் உன்னை விட்டு தனியாக இங்கே இருக்க முடியாது. நமக்கு எதுவும் வேண்டாம். எனக்கு நீ, உனக்கு நான், இருவர் மட்டும் போதும் என்று சொல்லி கொண்டிருந்த பத்மா காற்றோடு கரைய, அதன் பிறகே நடந்த அனைத்தும் கற்பனை என்று உணர்ந்து கொண்டாள் பத்மா. எது எப்படி இருந்தாலும் இன்னும் சில நிமிடங்களில் இது அனைத்தும் உண்மையில் நடக்கத்தானே போகிறது என்ற நினைப்புடன், மிகவும் ஆனந்தத்துடன், காற்றில் பறப்பது போன்ற உணர்வுடன் ஊருக்குள் காலெடுத்து வைத்தாள் நங்கை. ஏய், நீயா? நீ எதுக்கு மறுபடி வந்த? இப்போதான் சின்னம்மா கொஞ்சமாச்சும் சந்தோஷமாக இருக்காங்க. அது உனக்கு பிடிக்கலையா? அதை கெடுக்கிறதுக்கே வந்து சேர்ந்துருக்கியா? சொல்லாமல் கொள்ளாமல் அங்கேருந்து போனவ அப்படியே போக வேண்டியதானே. மறுபடி எதுக்காக வந்த? எங்கள் சின்னம்மா உன்னை மறந்து ரொம்ப நாளாச்சு. அது மட்டும் இல்லை, அவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் நாளில் கல்யாணம் ஆக போகுது. அவங்களோட வருங்கால கணவனோட குலதெய்வம் கோயிலுக்கு போயிருக்காங்க. அவங்க வர்றதுக்குள்ளே தயவு செஞ்சு இங்கேருந்து போயிரு. இவ்வளவு நாள் எங்கே எப்படி இருந்தியோ அப்படியே கடைசி வரைக்கும் இருந்துடு என்றனர் ஊர் மக்களில் சிலர். இல்லை, என்னுடைய பத்மா என்னை மறந்திருக்க மாட்டாள். நான் அவளை பார்க்க வேண்டும். நான் யார், எதற்காக இங்கிருந்து சென்றேன் என அனைத்தையும் அவளிடம் சொல்ல வேண்டும். அதற்காகவாவது நான் அவளை பார்த்தே ஆக வேண்டும் என்றாள் நங்கை. அப்பொழுதுதான் தூரத்தில் கோவிலில் இருந்து பத்மா வந்து கொண்டிருப்பதை பார்த்தாள். பத்மா என்ற அழைப்புடன் அவள் முன்னேறி செல்ல முற்பட அவளை தடுத்தனர் ஊர் மக்கள். இனி நீ என்ன முயற்சி பண்ணாலும் உன்னை எங்கள் சின்னம்மாவை பார்க்க விட மாட்டோம். நான் அப்படி என்ன தவறு செய்துவிட்டேன் என்று என்னை இப்படி அவமதிக்கிறீர்கள்? நீங்கள் மதிக்கும் அதே குடும்பத்தில் தானே நானும் பிறந்தேன். பத்மாவுக்கு தாங்கள் கொடுக்கும் மரியாதையில் பாதியேனும் எனக்கு தரலாம் இல்லையா என்றாள் நங்கை மனம் தாழாமல். மரியாதையெல்லாம் தானாக கிடைக்கணும், அது கேட்டு வாங்கக்கூடாது. பெற்றவங்க செய்கிறதெல்லாம் பிள்ளைங்க தலையில் வந்து விடியும்னு சொல்லுவாங்க. அதுதான் உன்னோட விஷயத்துலையும் நடந்திருக்கு. உன்னோட அம்மாவால் தான் நீ இன்னைக்கு இந்த நிலைமையில் இருக்க. உங்கள் அம்மா மேலே எங்களுக்கு எவ்வளோ வெறுப்புன்னு புரிஞ்சுக்கோ. தயவு செஞ்சு போயிடு. எங்களோட பயம் எல்லாம் ஒன்றே ஒன்று தான். உங்கள் அம்மா பண்ண காரியத்தை நீயும் எங்கள் சின்னம்மாவுக்கு பண்ணிடுவியோன்னு தான். சின்ன வயசில் உங்கள் 2 பேருக்கும் ஜாதகம் பார்த்தவங்க நீங்கள் 2 பேரும் ஒன்றா இருக்கக்கூடாது, அப்படி இருந்தால் எதிர்காலத்தில் உங்களுக்குள்ள ஒரு பெரிய போராட்டமே நடக்கும்னு சொன்னாங்க. அப்படி ஒன்று நடந்துச்சுன்னா நாங்கள் எல்லாரும் சேர்ந்து உன்னை கொல்ல கூட தயங்க மாட்டோம். அந்த நிலைமை உனக்கு வர வேண்டாம். போயிடு இங்கேருந்து. எங்கேயாச்சும் போய் நல்லா இரு என்றனர் சிலர். என் அம்மா செய்தது ஒன்றும் தவறு இல்லையே. அப்படியே அவர் செய்தது தவறாக இருந்தாலும் அதற்கு நான் எப்படி பொறுப்பாவேன்? அதை நான் எப்படி என் பத்மாவிற்கு திரும்ப செய்வேன்? எப்படியும் நான் திரும்ப வந்த செய்தி கேட்டு பத்மா என்னை சந்திக்க வருவாள். அப்பொழுது நான் அவளுக்கு அனைத்தையும் விளக்குகிறேன் என்று நினைத்த வண்ணம் தற்காலிகமாக அங்கிருந்து விலகினாள் நங்கை. இந்த நேரத்திற்குள் நாம் திரும்ப வந்தது பத்மாவிற்கு தெரிய வந்திருக்குமே. எனினும் அவள் ஏன் வந்து என்னை பார்க்க வரவில்லை? இல்லை இல்லை, நிச்சயம் தெரிய வந்திருக்காது. தெரிய வந்திருந்தால் என் பத்மா என்னை தேடி வந்திருப்பாள் என்று தன்னைத்தானே சமாதானம் செய்த வண்ணம் ஆற்றங்கரையில் அமர்ந்திருந்தாள் நங்கை. என்னங்க, நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் என்ற வண்ணம் கோகுல் இருந்த அறைக்குள் வந்தாள் பத்மா. சொல்லுங்க, உங்களுக்கு நிஜமாவே இந்த கல்யாணத்தில் சந்தோஷமா? ஏன் திடீர்னு இப்படி ஒரு கேள்வி? இல்லை, எனக்கு புரியுது. உங்களோட நிலைமையில் கல்யாணத்தை நினச்சி நீங்கள் சந்தோஷப்பட முடியாது தான். ஆனால் உங்களுக்கு என்னை பிடிக்கிற மாதிரியே தெரியலையே. யாரோ ஒருத்தர்கிட்ட பேசுகிற மாதிரி தானே என்கிட்டையும் பேசுகிறீங்க. போதாக்குறைக்கு நீங்கள் நாங்கன்னு மரியாதை கொடுத்து வேற பேசுகிறீங்க. அதனால தான் கேட்குறேன். உங்களுக்கு இந்த கல்யாணத்தில் விருப்பம் இல்லைன்னா மறைக்காமல் என்கிட்ட சொல்லிடுங்க.
நானே இந்த கல்யாணத்தை நிறுத்திடுறேன் என்று அவளுடைய வாய் சொன்னாலும் அவன் மறுத்துவிடக்கூடாது என்று தனக்கு தெரிந்த அனைத்து கடவுள்களையும் வேண்டிக் கொண்டிருந்தாள். இங்கே பாருங்க பத்மா, நான் என்னோட நிலைமையை தெளிவாக சொல்லிடுறேன். எனக்கு உண்மையிலேயே இப்போ கல்யாணம் பண்ணிக்கிறதுல இஷ்டம் இல்லை. உங்கள் மேலேயும் எந்த விருப்பமும் இல்லை. இவனிடமிருந்து வந்த இந்த வார்த்தைகளை கேட்டதும் பத்மா நொறுங்கி போனாள். ஆனால் அடுத்து அவன் சொன்ன வார்த்தைகளால் அவள் மேலும் உடைந்து போகாமல் அவளை காப்பாற்றினான் கோகுல். என்னோட உயிரை காப்பாற்றினீங்க. எனக்காக என்னோட மொத்த ஊரையும் எதிர்த்து நின்னீங்க. நான் உங்களுக்கு செஞ்சு கொடுத்த சத்தியத்தால் எப்படியும் உயிர் வாழ்ந்தே ஆகணுங்கிற நிலைமை. இன்றைக்கி இல்லை அப்படின்னாலும் நாளைக்கு யாரோ ஒருத்தரை கல்யாணம் பண்ணிக்க தான் போகிறேன். அது ஏன் என் மேலே பாசம் வச்சுருக்கிற நீங்களாக இருக்கக்கூடாது? உங்களை கல்யாணம் பண்ணிக்க நான் சம்மதிச்சதுக்கு இன்னொரு முக்கியமான காரணம் என்னென்னா, உங்கள் மூலமாக எனக்கு இந்த ஊரே சொந்தமாகும். இப்போ உங்கள் மேலே விருப்பம் இல்லாமல் இருக்கலாம், ஆனால் கல்யாணத்துக்கு அப்புறம் நீங்கள் எனக்கானவங்கன்னு ஆகிடுவீங்க. அப்போ நிச்சயம் நான் உங்களுக்கானவனாக மாறிடுவேன்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது. அதோட மரியாதையான பேச்சு, நீங்கள் வாங்கன்னு கூப்பிடும்போது நான் உங்களை கூப்பிட்டா என்ன தப்பு? அதனால் மனசை போட்டு குழப்பிக்காமல் போய் கல்யாண வேலையை பாருங்கள் என்றான், முகத்தில் சிறு புன்னகையை தாங்கி கொண்டு. பத்மாவிற்கு ஒரு பெரிய பாரம் மனதை விட்டு இறங்கியது போல் இருந்தது. அதே நேரம் கோகுலின் மனதில் பெரிய பாரம் ஏறியது. பத்மாவை சமாளித்து விட்டாய், ஆனால் என்னை எப்படி சமாளிக்கப் போகிறாய்? உன்னை பற்றி எனக்கு நன்றாக தெரியுமே என்று அவன் முன் வந்து நின்றது அவன் மனசாட்சி. பத்மாவுக்கு சொன்னது தான் உனக்கும். எப்படியோ யாரையோ கல்யாணம் பண்ணிக்க தானே போகிறேன். அது பத்மாவாக இருந்துட்டு போகட்டும். ஆனால் இதுக்கு நடுவில் உனக்கு வேறு எந்த பொண்ணையாவது பிடித்து போகின்ற நிலைமை வந்தால் அப்படி எதுவும் நடக்காது என்றான் கோகுல். பத்மாவிடம் சொல்லிவிட்டு காலார நடந்து வருவதாய் சொல்லி ஆற்றங்கரைக்கு செல்லும் பாதையில் நடக்க ஆரம்பித்தான் கோகுல். அவனை தடுக்க வேண்டும் என்று பத்மாவின் உள்ளம் தவித்தது. ஆனால் காரணமே இல்லாத தன்னுடைய தவிப்பை காட்டி அவனை தர்ம சங்கடத்திற்கு உள்ளாக்க வேண்டாம் என்று நினைத்து விட்டாள். இதனால் ஏற்பட போகும் விபரீதங்களை அறிந்திருந்தால் அவள் நிச்சயம் அவனை தடுத்திருப்பாள். அவன் சென்ற நேரம் ஆற்றங்கரையில் யாரும் இல்லை. சற்று தொலைவில் ஒரு பெண் மட்டும் தண்ணீரில் விளையாடி கொண்டிருந்தாள். அவள் யார், எதற்காக இந்த வேளையில் இங்கிருக்கிறாள் என்பதை பற்றியெல்லாம் அவன் அதிகம் கவலை கொள்ளாமல் ஆற்றை ரசித்த வண்ணம் அமர்ந்திருக்க, சிறிது நேரத்திலேயே அந்த பெண்ணுடைய அலறல் சத்தம் கேட்டது. யாரேனும் என்னை காப்பாற்றுங்கள், யாராவது இருக்கிறீர்களா என்ற குரல் கேட்டு குரல் வந்த திசையில் ஓடினான் கோகுல். இந்த கிராமத்துக்கு அருகே இருக்கும் மலைத்தொடர்களில் இருந்து அவ்வப்பொழுது காட்டு மிருகங்கள் ஊருக்குள் வருவதுண்டு. அதேபோல் வந்த ஒரு ஓநாயிடம் மாட்டிக்கொண்ட நங்கைதான் அலறி கொண்டிருந்தாள். ஏற்கனவே அதனிடமிருந்து தப்பிக்க அவள் போராடிய போராட்டத்தில் அவள் உடலில் காயங்கள் அதிகமாக இருந்தது. இனி தன்னால் சமாளிக்க முடியாது என்னும் நிலைமையில்தான் உதவி வேண்டி அழைத்தாள். அவள் கழுத்தை குறிவைத்து எச்சில் ஒழுகும் தன்னுடைய நாக்கை வெளியில் நீட்டிக்கொண்டு அவளையே வெறித்து பார்த்து கொண்டிருந்த அந்த ஓநாயின் முதுகில் ஒரு பலமான அடி விழ வீல் என்று அலறிக்கொண்டு பதறி ஓடியது அது. நங்கையை அழைத்து கொண்டு நிலவின் உதவியால் சற்று வெளிச்சம் நிறைந்த இடத்திற்கு வந்தான் கோகுல். அவள் உடலில் இருந்த காயங்களை கண்டவன் மூலிகைகளை எடுத்து வந்து சாற்றை அதில் விட்டு கொண்டிருந்தான். அது தந்த மிகுதியான எரிச்சலில் அவள் அவனை பற்றி கொள்ள இருவருக்கும் ஏனோ சற்று சங்கடமாக இருந்தது. அடுத்த கணம் பிரபு என்ற அழைப்புடன் நங்கை கோகுலை தன் மீது இழுத்து போட, அவர்கள் அறியாவண்ணம் அவர்களுக்கு பின்னே நின்று அவன் கழுத்தை கடிக்க நினைத்த அந்த ஓநாய் இனி இவர்களிடம் மாட்டினால் தான் இறப்பது நிச்சயம் என்று தெரிந்ததாலோ என்னவோ அங்கிருந்து ஓட்டம் பிடித்தது. நங்கை இழுத்த இழுப்பில் அவள் மீது மொத்தமாய் விழுந்தான் கோகுல். அவர்கள் இருவரும் அமர்ந்திருந்த இடம் சற்று சரிவான இடம் என்பதால் அவளுடன் சேர்ந்து தரையில் உருள ஆரம்பித்தான். இருவரும் சிறிது தொலைவு இதேபோல் சென்று ஒரு கட்டத்தில் நின்றனர். கோகுல் கீழே இருக்க அவன் மீது மொத்தமாய் படர்ந்திருந்தாள் நங்கை. அவன் முகத்தை பார்த்ததும் ஏனோ நாணம் வந்து கண்களை மூடிக்கொண்டவள் சில கணத்திலேயே தன்னிலை உணர்ந்து அவன் மீதிருந்து பட்டென்று எழுந்து கொண்டாள். அவனுக்குள்ளும் ஏதோ ஒரு தாக்கம் ஏற்பட்டது. அந்த நேரம் நங்கைக்கு அந்த கந்தர்வ இளவரசனிடமிருந்து இவளுக்கு மட்டும் கேட்கும் வண்ணம் அழைப்பு போன்ற சமிக்ஞை வர அவனிடம் சொல்லாமல் கொள்ளாமல் ஓடினாள். இவனும் அவள் செல்லும் திசையையே பார்த்து கொண்டிருந்து விட்டு வீடு வந்து சேர்ந்தான். உனக்கும் எனக்குமான திருமணம் பற்றி பேச நம்முடைய கந்தர்வ அரசர் உன்னை உடனடியாக பார்க்க வேண்டும் என்று சொன்னதால்தான் நான் உன்னை நம் குல ரகசிய முறைப்படி அழைத்தேன் என்று தன்னிலை விளக்கம் கொடுத்தான் கந்தர்வ இளவரசன். இங்கே கோகுல் பத்மா இருவரின் திருமண ஏற்பாடுகள் நடக்க அங்கே நங்கை மற்றும் கந்தர்வ இளவரசனின் திருமண ஏற்பாடுகள் கோலாகலமாய் நடந்து கொண்டிருந்தது. ஆனால் கோகுல் மற்றும் நங்கை இருவரின் மனமும் சஞ்சலத்தால் நிறைந்திருந்தது. ஒருவருக்கொருவர் மீண்டும் சந்திக்க ஒரு வாய்ப்பு கிடைக்குமா? அப்படி கிடைத்தால் அந்த வாய்ப்பை எப்படி உபயோகித்துக் கொள்வது? என்ன செய்தும் அந்த ஒரு சந்திப்பு அவர்களுக்குள் தூண்டிவிட்டிருந்த உணர்வுகளை அவர்களால் தடுக்க முடியவில்லை. பத்மாவுடன் திருமணத்திற்கான முகூர்த்த கால் ஊன்றும் வைபவம் நடக்கும்போதும் அவன் மனதை நங்கையே ஆக்கிரமித்திருந்தாள். இது தவறென்று புரிந்தாலும் ஏனோ அவனால் அன்று தான் ஆற்றங்கரையில் பார்த்த பெண்ணின் நினைவுகளை மறக்க முடியவில்லை. நங்கை, ஏன் திருமண ஏற்பாடுகளில் பற்றுதல் இல்லாமல் இருக்கிறாய் என்றான் கந்தர்வ இளவரசன். அப்படியெல்லாம் ஒன்றுமில்லை, நான் என்று நங்கை தடுமாற, எனக்கு தெரியும், உன்னுடைய திருமணத்திற்கு உன் தங்கை வர வேண்டும் என்று நினைக்கிறாய்.
ஆனால் மனித குலத்தைச் சேர்ந்தவளை கந்தர்வ உலகம் அழைத்து வர இங்குள்ளவர்கள் ஒப்புக்கொள்ள மாட்டார்கள் என்று நினைத்து தவிக்கிறாய், சரிதானே என்றான், அவளை தான் முழுதாக அறிந்தவன் என்னும் கர்வத்துடன். அவளும் நிலைமையை சமாளிப்பதற்காக ஆமாம் என்று சொல்ல, நான் உனக்கு என்னுடைய சக்தியில் சிறிதை தருகிறேன். நீ நினைத்த நேரம் பூலோகம் செல்லலாம், உன்னுடைய தங்கையை காணலாம். நம்முடைய திருமணத்திற்கு இன்னும் சில காலங்கள் இருக்கிறது. அதற்குள் நிச்சயம் நம் திருமணத்திற்கு உன் தங்கையை இங்கே அழைத்து வர ஆவண செய்கிறேன் என்று வாக்களித்து அவன் சொன்னபடியே தன்னுடைய சக்தியை நங்கைக்கு வழங்கினான். இப்பொழுது நங்கைக்கு பூலோகம் சென்று பத்மாவை பார்க்க வேண்டும் என்ற எண்ணம் சிறிதும் இல்லை. அவள் மனதை முழுக்க முழுக்க கோகுலே ஆக்கிரமித்து இருந்தான். ஆற்றங்கரை வந்தவள் அவனை அங்குமெங்கும் தேடினாள். ஊருக்குள் செல்ல அவளுக்கு துளியும் விருப்பமில்லை. அவளுடைய உணர்வுகள் கோகுலையும் கட்டி இழுத்ததோ என்னவோ. அவனும் அங்கே வந்திருந்தான். இரவு நேரத்தில் யாரும் அந்த ஆற்றங்கரைக்கு வருவதில்லை. அதோடு கந்தர்வ ராஜாவின் சாபப்படி ஒவ்வொரு பௌர்ணமி தினத்தை போல் அன்றும் ஒரு உயிர் போயிருந்ததால் அனைவரும் அங்கே இருந்தனர். கோகுலை பார்த்ததும் எந்தவித கட்டுப்பாடுமின்றி ஓடி வந்து அவனை அணைத்து கொண்டாள் நங்கை. ஏன் அவ்வாறு செய்தோம் என்று அவளுக்கோ, இல்லை ஏன் இதை அனுமதிக்கிறோம் என்று கோகுலுக்கோ எதுவும் புலப்படவில்லை. அவளை அணைக்க புறப்பட்ட தன்னுடைய கைகளை என்ன முயன்றும் கோகுலால் கட்டுப்படுத்த முடியவில்லை. உனக்கு காயம் எப்படி இவ்வளோ சீக்கிரம் சரியாயிடுச்சு என்றான் கோகுல். நங்கை, என்னவாயிற்று உனக்கு? உன்னுடைய அழகான தேகத்தில் எப்படி இவ்வளவு காயம்? சற்று பொறு, நான் உன்னை சரி செய்கிறேன் என்று விட்டு கந்தர்வ இளவரசன் அவள் காயங்களை சரி செய்தது அவள் நினைவில் நிழலாடியது. தாங்கள் யார்? எந்த ஊரைச் சேர்ந்தவர் என்றாள் நங்கை. நான் கோகுல், கொஞ்ச நாளாக இந்த ஊரில் தான் இருக்கேன். ஆமாம், நீ யாரு? ஏன் வித்தியாசமாக பேசுகிற? நான் நங்கை. நான் மற்றவர்களை விட சற்றே வித்தியாசமானவள். அதுதான் உன்னோட ஆளைமைக்கும் அழகிலேயே தெரியுதே, நீ சாதாரண ஆள் இல்லைன்னு கோகுல் சொல்ல, தான் வெட்கம் கொள்வதை அவளாலேயே உணர்ந்து கொள்ள முடிந்தது நங்கைக்கு. ஏன்னு தெரியல, நேற்று உன்னை காப்பாற்றினதுலேருந்து உன்னை பார்க்கணும் போல தோணிக்கிட்டே இருந்துச்சு. நீ வேகமாக ஓடி வந்து என்னை கட்டிப்பிடிச்சதை பார்த்தா உனக்கும் அப்படி தான் தோணியிருக்கும் போல. எனக்கு இதுவரை வேறு யாரிடமும் இப்படி தோன்றியதில்லை. உங்களை பார்த்தாலே எனக்குள் என்னென்னவோ நடக்கிறது. என் வசம் நான் இல்லை, உங்களை நோக்கி தள்ளப்படுகிறேன். ஏன் என்று காரணம் புரியவில்லை. நான் எப்பொழுதும் என்னுடைய தங்கையை பார்க்க தான் பூலோகம் வருவேன். ஆனால் இன்று நான் பூலோகம் வர நினைக்கும் போது என் மனதில் தோன்றிய முதல் முகம் உங்களுடைய முகம்தான். ஏய், இரு, பூலோகம் வரேன்னு சொன்னா என்ன அர்த்தம்? நான் ஒரு கந்தர்வ பெண். நான் கந்தர்வ உலகத்தில் இருக்கிறேன். என் தங்கையை பார்ப்பதற்காக அவ்வப்பொழுது இங்கே வருவதுண்டு என்று அவள் சொல்ல, பதறி போய் அவளை விட்டு விலகியவன் பயத்தில் தலை தெறிக்க ஓட ஆரம்பித்தான்.